கொழும்பிற்கு தெற்கே தெஹிவளி மிருக கண்காட்சி சாலையில் அனகொண்டா பாம்பினமானது 23 குட்டிகளை ஈன்றுள்ளது. இவற்றில் 3 குட்டிகள் இறந்தே பிறந்துள்ளன. பிடிசின் கிடிசு என்ற அனகொண்டா ஜோடிகள் 2003ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி செக்குடியரசில் இருந்து கொண்டுவரப்பட்டன. இவை 2008 ஜூலை மாதம் 12ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் இக்குட்டிகளை ஈன்றுள்ளது. இவற்றில் 6 ஆண்குட்டிகள் 14 பெண்குட்டிகளாகும். அழகான ஆண்குட்டிகளை இனங்காண்பதற்கு வாலின் பின்பகுதியில் ஊசி போன்ற ஆயுதத்தை பாவித்து இனங்காண்பர். பெரிய மிருக இனங்களில் ஒன்றான இவை 37 அடி வரை வளரக்கூடியவை. 29 அடி உள்ள அனகொண்டா இனம் நீர்நிலைகளிலும் வாழக்கூடியவை. நஞ்சற்ற பாம்பினமான இவை 55 கிலோ மனிதனையும் விழுங்கக்கூடிய தன்மை வாய்ந்தவை. அத்துடன் 10 அடி முதலையையும் விழுங்கக்கூடியவை. සතියකට වරක් තමයි මම එක එක්කෙනාට වෙන වෙනම මී පැටව් දෙන්නේ. මේ මී පැටව් දීලා වර්ධනය වෙනකොට සතා මාස දෙකක් විතර යනකොට එයාට පුළුවන් නම් ආහාර ගන්න කුකුල් පැටියෙක් ඊට පස්සේ කුකුල් පැටව් දෙන්නෙක් විතර දෙනවා. පැටව් ගොඩාක් හිටියා. நிறைய குட்டிகள் காணப்பட்டன. அனகொண்டா உயிரினம் மட்டுமல்ல வேறு நிறைய உயிரினங்கள் காணப்பட்டன. ஆனால் ஏனைய உயிரினங்களிலும் இவ்வாறானவற்றை பார்ப்பது அரிது. இது மிகவும் அற்புதமான விடயம். இதனை ஊடகங்களில் காட்டுவது மிக நல்ல செயலாகும். மிருகங்களை மாற்றிக்கொள்ளும் அடிப்படையிலேயே இவ்வனகொண்டா பாம்பினம் பெறப்பட்டது. இவை மாதத்திற்கு 4 கோழிகளையே உண்ணும். தமிழில் ஆனைக்கொன்றான் என்ற சொல்லிலிருந்து உருவானது என்பர். இப்பாம்பினங்கள் தற்போது ஆரோக்கியமாக உள்ளன.